பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள். இப்பதிவில் திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட சீவக சிந்தாமணியின் முதல் இளம்பகமான நாமகள் இளம்பகம் பற்றி காணவிருக்கின்றோம். இப்பதிவினை திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட இறைவணக்க பாடலுடன் தொடங்குவோம். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒள்நிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்து மன்றே. இதுவே சீவக சிந்தாமணி இறைவணக்க பாடலாகும். அதாவது, மூன்று உலகமும் ஏத்தும் தன்மையன், பேரின்ப வடிவினன், உயர் குணங்கள் அனைத்தும் தாங்கியவன், தேவர்களுக்கு எல்லாம் முதன்மையானவன், அவன் திருவடிகளை வணங்கி போற்றுவோமாக என்பதை பொருளாகும். இனி சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் குறித்த கதையினை சுருக்கமாக காண்போம். சீவகனின் தந்தை சச்சந்தன் ஆவான். அவன் ஆண்ட நாடு ஏமாங்கத நாடு. தென்னையும் கமுகும் மாவும் பலாவும் மாலையும் செழித்து வளர்ந்தன. வானம் பொய்க்காததால் தான தர்மங்கள் சிறந்து ஓங்கின. கல்வி கற்ற சான்றோர்கள் நாட்டுக்கு அறிவொளி பரப்பினர். செல்வம் ஈட்டிய வணிகர்கள் தாம் ஈட்டிய செல்வத்தை பகுத்து அறம் வளர்த்தனர். கலைகளில் வல்ல காரிகையர் ஆடலும் பாடலும் நிகழ்த்தி மக்களை இன்பமுறச் செய்தனர். உழவர்கள் கல்லுண்டு கழித்து பள்ளுப்பாட்டு பாடி மகிழ்ந்தனர். நெல்லை மேய வந்த புல்லினத்தை ஓட்டுவதற்கு அவர்கள் கல்லை தேடவில்லை, காதில் அணிந்திருந்த குலையை கலற்றி அவற்றின் மீது வீசினர் என்றால் அவர்கள் செல்வ சிறப்புக்கு இதைவிட வேறு ஓர் எடுத்துக்காட்டு தர இயலாது. சச்சந்தன் ஆண்ட நகரம் ராசமாபுரம் ஆகும். அகழிகளும் மதில்களும் அந்நகரை சுற்றி வளைத்து தக்க அரண்களாக அமைந்தன. நால்வகை படைகளுடன் நானிலம் போற்றும்படி அவன் ஆட்சி செய்து வந்தான். கட்டிலங்காலையான சச்சந்தன் தன் மாமன் மகளை மனம் செய்து கொண்டான். அவள் உருவில் ஊர்வசியை நிகழ்த்தி இருந்தாள். எழில் நிறைந்த இப்பேரழகியை மணந்தவன் அவளை பொழில்களுக்கு அழைத்துச் சென்று இடையரா இன்பம் நுகர்ந்தான். அவன் மனம் ஆட்சியில் செல்லவில்லை. அதனால் தன் நம்பிக்கைக்குரிய அமைச்சன் கட்டியங்காரனை விழித்து சிறிது காலம் ஆட்சி பொறுப்பை அவனிடம் தருவது என்று தீர்மானித்தான். கட்டியங்காரன் அழைப்பிக்கப்பட்டான். நீ இதற்கு அட்டி ஒன்றும் கூறக்கூடாது என்று முன்னுரை கூறினான். அவ்வளவு மட்டி அல்ல, நான் 4 தலைமுறைகளாக அமைச்சியல் அறிந்த குடும்பத்தில் பிறந்தவன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள்தான் மெய்ப்பொருள் என்று சொல்லி பழகியவன் யான். சொல்லுங்கள், கேட்கிறேன் என்றான். சுமை என்றாலும் அது அமையும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வில் செல்ல விரும்புகிறேன். சாய்வதற்கு நீ உதவ வேண்டும். நான் வந்து பொறுப்பேற்கும் வரை இந்த ஆட்சியை நீ ஏற்று தாங்கி நடத்த வேண்டும். நம்பிக்கை நட்சத்திரம் நீ. அதனால் தம்பி என உன்னை மதித்து தருகிறேன், ஏற்று நடத்துக என்றான். ஆட்சி அவனிடம் தரப்பட்டது. அவன் வேண்டா விருப்போடு பதவியை ஏற்றுக்கொண்டான். அந்த பூனை பால் குடிக்காது என்று நம்பினான். சச்சந்தனை இல்லறம் இன்பம் ஈர்த்தது. நாட்டின் நல்லறத்தை மறந்துவிட்டான். தோல்வழி காட்டி ஆட்சியை சுமக்க வேண்டியவன் வளையலுக்கு வளைந்து தாழ்ந்து விட்டான். கதைகள் பல பேசினர். விடுகதைகள் பல விடுத்து வினாக்கள் தொடுத்தனர். நாடகம் நயந்தனர். இன்னிசை பாடல் கேட்டனர். அந்தபுரத்தில் சுந்தரிகள் வந்து அவனை சந்தித்து அரசியை புகழ்ந்து வந்து உரையாடினர். சிலம்பு ஒளியும் வளையல் ஒளிகளும் மேகலை ஒளியும் செவிகளில் விழுந்து இனிய சங்கீதத்தை தந்தன. மாலை பொழுது ஆட வேண்டிய விளையாட்டை இடைவேளையிலும் தொடர்ந்தனர். கவலை என்பது என்ன என்று தெரியாமல் அவளை அவன் இன்பூட்டி வந்தான். அவளும் அவன் மீட்டும் கீதத்துக்கு யாழின் நரம்புகளாக செயல்பட்டாள். நாதம் ஒலித்து கொண்டே இருந்தது. இடையில் நரம்பு அருந்து விட்டது போன்ற கீறல் உண்டாகியது. என்ன, ஏதோ மாதிரியாக இருக்கிறாயே என்றான். எனக்கு ஏதோ புதிய அச்சம் தோன்றுகிறது. ஏன், எதற்கு என்று தெரியவில்லை. காரணம், நீங்கள் கவலை இல்லாமல் வெயில் படாமல் குளிரில் உறைந்து கிடக்கின்றீர். எந்த கடமையிலும் நாட்டமில்லாமல் இங்கு வாட்டமின்றி இருக்கின்றீர். ஏதோ எங்கோ ஓட்டை விழுந்து விட்டது போல் தோன்றுகிறது. கோட்டை விடுவேன் என்று நினைக்கிறாயா? செல்லும் கோடு நேர்கோடாக இருப்பது போல் தெரியவில்லை. கலைகள் அறிந்த உனக்கு கணக்கு கூட தெரியுமா? கனவு சாஸ்திரம் கற்றிருக்கிறீர்களா என்றாள். ஓய்வாக இருக்கும்போது அதையும் கற்றிருக்கிறேன். யான் கண்ட கனவு அதன் பலன் கூற முடியுமா? விடுகதை விடுத்த எனக்கு இந்த இடுகதை விடுவிக்க இயலும் என்றான். அசோக மரம் ஒன்று நன்கு செழித்து வளர்ந்தது. திடீரென்று அது பட்டு போகிறது. அடிமரம் காய்ந்து விடுகிறது. அந்த இடத்தில் புதிய செடி ஒன்று முளைக்கிறது. அதன் தலைமுடியில் 8 மாலைகள் விழுந்து அதை அழகு செய்கின்றன. இது நான் கண்ட கனவு என்றாள். பழமை அழிகிறது, புதுமை தோன்றி வளர்ந்து சிறப்படைகிறது. இதுதானே வாழ்க்கை நியதி என்று விளக்கினான். உங்களை இது எந்தளவில் பாதிக்கும் என்று கேட்டாள். அவளுக்கு மேலும் விளக்கம் தர அவன் விரும்பவில்லை. கனவுகள் பழிப்பதும் உண்டு, பழிக்காமல் போவதும் உண்டு என்று மழுப்பினான். சோதிடம் போன்றதுதான் இது என்று அமைதிப்படுத்தினான். நாட்கள் சென்றன.
உழுதவன் நிலத்தின் விளைச்சலை காண்கிறான். அவளோடு கழித்த நாட்கள் பழுதாகவில்லை. கண்ணிமை கனிந்து தாய்மையாகிறது. பெண்மையின் உயர்வுக்கு காரணமான தாய்மை அவளை வந்தடைந்தது. வெறிகொண்டு விலங்காக வாழ்ந்தவன் நெறிகாண முயன்றான். புலனின்பம் நுகர்ந்தவன் தன் புலனறிவு செயல்படத் தொடங்கியது. அவள் உருமாற்றம் அவன் உள்ளத்தை திருத்தியது. அவள் தோள்கள் மெலிந்தன, வாய் விளர்த்தது, கண் பசந்தது, முளைக்கண் கரிந்தது. செப்பு போன்ற அவள் கொங்கை பால் சுமந்தது, இடை பருத்தது, சூழ் உற்றாள். அதனால் அவள் இளம் நலம் தொலைந்தது. அவனுக்கும் கவர்ச்சி குறைந்தது. அவள் வயிற்றை அவ்வப்பொழுது உதைத்து உயிர் துடிப்பை காட்டி வந்த மதுரையின் எதிர்காலம் அவன் கண் முன் நின்றது. கட்டியங்காரன் ஆட்சியை தராவிட்டால் எதிரியாக மாறி போர் தொடுத்தால் அந்த நினைவு அவனை அலைக்கழித்தது. தான் அழிந்தாலும் தன் மனைவியையும் வயிற்றில் உருவாகும் உதயகுமாரனையும் அப்புறப்படுத்த வேண்டும். அவர்கள் தப்பிச் செல்ல வழி ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதற்கேற்ற உபாயத்தை தேடினான். மயனுக்கு நிகரான தச்சனை அழைத்து மயிர்பொறி ஒன்று செய்து தருமாறு வேண்டினான். அது பறக்கும் தட்டாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். சிற்பநூல் வல்லவன் தன் கற்பனை கொண்டு ஒப்பனை மிக்க மயிர்பொறி ஒன்றை பழைய கந்தல் துணிகளையும் பருத்தியையும் அரக்கையும் நூலையும் பிசினையும் மெழுகையும் வைத்து நன்கு பக்குவமாக செய்து தந்தான். அதை இயக்குவதற்கு தக்க விசை பொறிகளையும் அமைத்து கொடுத்தான். அதனை மேலே செல்லவும் கீழே இறக்கவும் திருகுவதற்கு வேண்டிய கருவிகளையும் பொருத்தி வைத்தான். 7 நாளில் இதை அழகுற செய்து முடித்தான். அதில் ஏறி மேலே செல்லவும் விண்ணில் பறக்கவும் கீழே இறங்கவும் தக்க பயிற்சியும் தந்தான். ஆபத்து காலத்தில் தப்பித்து செல்ல அவளை தகுதி படைத்தவள் ஆக்கி வைத்தான். அவளுக்கு அது உல்லாச பயணமாகவும் இருந்தது. கட்டியங்காரன் அமைச்சரவையை கூட்டினான். அவர்கள் ஆமோதிப்பு உரையை எதிர்பார்த்தான். ஆட்சியை சில நாள் ஏற்று நடத்தினான். அதில் கிடைக்கின்ற ஆதாயங்களை அறியத் தொடங்கினான். ஏன் இதை தானே தொடர்ந்து நடத்தக்கூடாது என்ற யோசனை தோன்றுகிறது. நீர் வெள்ளத்தில் நீந்தி சுகம் காணும் ஏந்தன் நிச்சயம் கரை ஏறித்தான் ஆக வேண்டும். அக வாழ்க்கையில் அகப்பட்டவன் புறப்பொருள் பற்றி சிந்திக்காமல் இருக்க மாட்டான். வந்து திரும்ப கேட்டால் என்ன சொல்வது, உங்கள் கருத்து யாது என்று கேட்டான். இல்லை என்று மறுத்து சொன்னால் என்ன என்று துணிந்து கேட்டான். இதனை நாட்டு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். நிழல் நிஜமாக முடியாது, சட்டம் இடம் தராது. அது மட்டுமல்ல, இது நம்பிக்கை துரோகம். மனைவியை பாதுகாத்து கொண்டிரு என்று சொன்னால் அவளை உடன் பிறந்த சகோதரியாக நினைக்க வேண்டும். அன்றி அவளை ஏன் தன் இன்பத்துக்கு துணையாக ஆக்கி கொள்ளக்கூடாது என்று நினைப்பது தவறு. தீட்டிய மரத்தையை கூர்பார்ப்பது போன்ற செய்கை இது. நீதி நூல்கள் இதற்கு இடம் தராது. பிறன் மனைவியை நினைப்பவன், கண்ணியை காமத்தில் கலக்கியவன், நன்றி கொன்றவன், அரசனுக்கு கேடு சூழும் அமைச்சன், இவர்கள் எல்லாம் இம்மையில் குட்ட நோயில் கெட்டு அழிவார்கள், இறந்த பின் நரகத்தில் இடர்படுவார்கள் என்று அறிவுரை கூறி பார்த்தனர். அவன் தேறுவதாக இல்லை. அவன் மைத்துனன் மதனன் கண் சிவக்க பேசினான். பண்மிகுக்க எங்களுக்கு ஏற்ப பாட வேண்டியவர்கள் நீங்கள். அறம் சிறக்க பேசுவது தகாது. ஆண்டவர்கள் நாங்கள். எங்கள் சொற்களை தாண்டி பேசுவது ஏற்க முடியாது. படையெடுத்து பாறை கட்டி காப்பது எம் திட்டம். அதனால் சச்சந்தன் அடைய போவது கட்டம். இது எங்கள் இட்டம் என்று கூறி முடித்தான். அவர்களை தடுக்க முடியாமல் போய்விட்டது அந்த அமைச்சர் வட்டம். போர் முரசு கொட்ட வைத்தான். இருதிறத்து படைகளும் திரண்டன. அரசன் இருந்த அந்த புறத்தையும் அதை சுற்றி இருந்த அரணினையும் சூழ்ந்தனர். புகையை கண்டு நெருப்பு அணுகிவிட்டது என சச்சந்தன் அறிந்தான். விசையின் வயிற்றில் வளரும் மாணிக்கத்தை காக்கும் பொறுப்பினை உணர்ந்தான். வாள் கொண்டு போருக்கு புறப்பட்டவன் ஆள் அனுப்பி விசையை மயிர்பொறியில் ஏறி செல்லுமாறு அறிவித்தான். விசையை மயிலேறி செல்லும் முருகன் ஆனால் அது பறக்கும் தட்டாக பறந்து சென்றது. அகநகர் விட்டு விண்ணோக்கி புறநகர் நோக்கி சென்றது. போர் மூண்டுவிட்ட செய்தியை அங்கு செவியில் வந்து விழுந்த போர் ஒளி அறிவித்தது. அது அவலக்குரலாக மாறியது. அரசன் இறந்து விட்டான் என்பதை அவளால் அறிய முடிந்தது. விசையை முடுக்க மாட்டாமல் விசையை அசைவற்று போனாள். பொறி தானாக கீழே இறங்கியது. கதிரவன் கால் சாய்ந்து காரிருளை தோற்றுவித்தது. இருள் சூழ்ந்த சூழல் தெருவிளக்குகளுக்கு பதிலாக ஈமையறி ஒளி தந்து கொண்டிருந்தது. அழகிய ஆடல்களை கண்ட அவள் பேய்கள் கூத்தினை கண்டாள். அவற்றின் நிழல்கள் எங்கும் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தன. ஆந்தைகள் அலறின, கோட்டான்கள் கூவின, நரிகள் ஊளையிட்டன. அதனால் அந்த இடம் வாழ்க்கை பயணத்தின் முடிவிடம் என்பதை அறிந்தாள். முற்றிய கரு வயிற்றில் இருக்க விரும்பவில்லை. மருத்துவர் உதவி வந்தால்தான் வெளியே தலை காட்டுவேன் என்றது வேலை நிறுத்தம் செய்யவில்லை. இந்த உலகத்தை கண் திறந்து பார்க்க நினைத்தது. அங்கேயே அவள் அக்குழந்தையை பிரசவித்தாள். அதன் அழுகுரல் கேட்டு அவள் அகம் மலர்ந்தாள். அந்த இடுகாட்டில் நடு இரவில் அவளுக்கு பக்கத்துணை யாரும் இல்லை என்பதை தெய்வமே தாங்கிக் கொள்ள விரும்பவில்லை.
புறம் காட்டில் காவல் தெய்வமாக இருந்த பெண் தெய்வம் ஒன்று சண்பகவல்லி என்ற பெயரில் கூனி வடிவில் அங்கு வந்து உதவியது. பழகிய முகம் போல் இருந்தது. அது தெய்வம் என்பதை விசையை அறிந்திலள். இருண்ட அவள் வாழ்வில் மின்னல் கீற்று போல அந்த சின்ன குழந்தை அவளுக்கு ஆறுதல் தந்தது. வாழ்க்கையில் ஒளி கிடைத்தது போல இருந்தது. நாட்டை பிரிந்தாள், கணவனை இழந்தாள், துயரத்தில் உணர்ந்தாள். அந்த நிலையில் அவனை கண்டு மகிழ்ந்தாள். கேட்டது தரும் கற்பகத்தரு போலவும், வேட்டது கொடுக்கும் காமதேனு போலவும், நல்கும் ஒளிமிக்க சிந்தாமணியாக அவன் அவளுக்கு விளங்கினான். கண்ணே மணியே என்று கொஞ்சாமல் தன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டும் சிந்தாமணியே என்று அழைத்து மகிழ்ந்தாள். கொஞ்சம் சூழ்நிலையில் அவள் இல்லை, அஞ்சும் சூழ்நிலையில் அவள் கிடந்தாள். உதவிக்கு வந்த தெய்வம் அவளுக்கு வழிகாட்டியது. அலம் வந்து நடந்து செல்வதற்கு அல்ல, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவிக்க. அரச மகன் பூமி தாய் பெற்ற திருமகனாக அவதரித்துள்ளான். முடிவிடத்தை முதலிடமாக கொண்டான். பிறப்பினால் ஒருவர் உயர்வடைவதில்லை, வளரும் சிறப்பினால்தான் அவன் மேன்மையடைவான். இங்கே வெட்டிக்கு போட்டு வைத்தால் இங்கே காவல் காக்கும் வெட்டியான் தான் எடுத்து சென்று வளர்ப்பான். அதிகமாக போனால் அவன் ஒரு அரிச்சந்திரனாக முடியும். நீ அவனை எப்படி வளர்க்க முடியும்? கட்டியங்காரன் அறிந்தால் முளையிலேயே கலைந்து விடுவான். அதனால் அவனை தக்கவரிடத்து விடுவதுதான் நீ செய்யத்தக்கது என்று கூறினாள். அறிவுமிக்க அன்னையாகையால் குழந்தையை செல்வ செருக்கு மிக்கவரிடம் ஒப்படைக்க ஒருபட்டாள். பேழையிலே வைக்கப்பட்ட கண்ணனை போல் அவன் அங்கே கிடத்தப்பட்டான். தேரோட்டி எடுத்து கண்ணனை பேரும் புகழும் ஆய்த்த மன்னனாக்கினான். அதே போல கந்துக்கடன் என்னும் வணிகன் ஒருவன் தன் மகவை பறிகொடுத்து விட்டு தறிகெட்டு வந்து கொண்டிருந்தவன் அங்கே கிடத்தப்பட்ட குழந்தையை கண்டான். வறியவனுக்கு தனம் கிடைத்தது போலவும் வெளியேற்றவனுக்கு ஒளி கிடைத்தது போலவும் அவன் மகிழ்ந்தான். தன் மனைவி சுனந்தையிடம் தந்து அவள் சிந்தையில் தோன்றிய துயரை துடைக்க முடியும் என்று முடிவு செய்தான். அந்த குழந்தை கையில் அரசு மோதிரம் இருந்தது. அதை அவன் அன்னை போட்டு வைத்தாள். கள்ளக்காதலில் உள்ளம் பறி கொடுத்தவள் சுமக்க மாட்டாமல் இறக்கி வைத்த சுமையல்ல அது. அரசு மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டான். அந்த குழந்தையை அவன் கையில் எடுத்தபோது அது தும்மியது. அப்பொழுது கம்மிய குரலில் சீவ என்று மறைந்திருந்த விசையை வாழ்த்திய ஒளியை கேட்டான். சீவன் இழந்த அவனுக்கு இவன் சீவனாக அமைந்தான். இறந்த மகவை புதைக்க வந்தவன் அதை புதைத்துவிட்டு புதையல் கிடைத்ததைப் போல இப்புதியவனை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி விரைந்தான். 10 மாதம் வயிற்றில் சுமந்து காத்த மகவை இறக்கி வைத்து அதை கண்டு மகிழ வேண்டியவள், அதனை மார்போடு அணைத்து பாலூட்ட காத்திருந்தவள், வாய் திறந்து அழாத அந்த குழந்தையை சடமாக கண்டவள் இப்பொழுது மனம் திடப்படுத்தி கொள்ள புதிய செய்தி கொண்டு வந்தான். அவன் ஆயில் கெட்டி விழித்து கொண்டான் என்று அவளிடம் சொல்லி அக்குழந்தையை கொடுத்தான். தன் மழலை செல்வம் தன்னிடம் சேர்ந்து விட்டது என்பதால் அவள் மகிழ்ந்து அதனை வாரி எடுத்து அணைத்து கொண்டாள். செத்தவன் உயிர் பிழைத்தான் என்ற செய்தி வியப்பு மகிழ்ச்சியும் விளைவித்தது. பறையடித்த இடத்தில் முழவு ஒலித்தது. மகிழ்ச்சி ஆரவாரம் பெருகியது. கந்துக்கடன் மகன் பிழைத்தான் என்ற செய்தி கட்டியங்காரன் காதுக்கு எட்டியது. கந்துக்கடன் அவனுக்கு நெருங்கிய பந்துவை போல பழகியவன், நாமாவளி பாடி நல்ல பெயர் எடுத்தவன். அதனால் அவனும் பொன்னும் வாழ்த்துறையும் அனுப்பி வைத்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தான். வந்தவருக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் மாறித்தந்து தன் மகிழ்ச்சி வெள்ளத்தை கந்துக்கடன் தெரியப்படுத்தினான். சிறையில் தேவகி வயிற்றில் பிறந்த கண்ணன் யசோதையால் வளர்க்கப்பட்டதை போல இடுகாட்டில் பிறந்த சீவகன் சுனந்தையால் எடுத்து வளர்க்கப்பட்டான். ராசமாபுரம் கோகுலமாகியது. பிறக்கும் குழந்தை சிறப்படைய அதற்கு பெயர் சூட்டி அவனை பெரியோனாக்க விரும்பினர். சீவகன் என்ற பெயரை சிறந்தது என்று கந்துக்கடன் கலர சுனந்தை அதற்கு தடை சொல்லவில்லை. செல்வக்குடியில் அவன் வளர்ந்தமையால் செவிலித்தாயார் அவனை செம்மியாக சீராட்டி பாலூட்டி வளர்த்தனர். செவிக்கு வீரமிக்க கதைகளை சொல்லி அவனை புவிக்கு நாயகனாக்க வழி செய்தனர். தாளாட்டி வளர்த்த போது அவனுக்கு இசைக்கலை அறிமுகமாகியது. முக்கால் தேரை செலுத்த வைத்து அவனை நடைபயில செய்தனர். யானை, தேர், குதிரை இவற்றின் பொய்மை வடிப்புகளில் அவனை அடியெடுத்து வைக்க கற்றுத்தந்தனர். ஊர்திகளை தள்ளி உரம் கொண்ட நெஞ்சும் உடலும் பெற்றான். பூக்களில் தாமரை போன்றும் விண்மீன்களிடையே ஒளி வீசும் திங்களை போன்றும் அடர்ந்து எதிர்ப்பதில் சிங்கம் போன்றும் ஆற்றலோடும் வீரத்தோடும் தனித்து செயல்பட்டான். மழலை மொழி பேசி மகிழ்வித்த அவனுக்கு எழுத படிக்க கற்றுத்தர விரும்பினர். அவனை மையாடுக என்று சொல்லி ஓலை தந்து எழுத வைத்தனர். ஆரம்ப கல்வி 6ஆம் வயது வருவதற்குள் அவனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அவன் வாழ்க்கையின் முதல் அத்தியாயம் நாமகள் இளம்பகமாகியது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், மைத்ததொரு கல்வியும் மனப்பழக்கம் என்பதற்கு ஏற்ப தொடர்ந்து கல்வி கற்றான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறட்பாவின் கருத்துப்படி அவன் கற்க வேண்டிய நூல்களை குற்றமற கற்றான்.
சான்றோர்கள் நூல் வழியாக தெரிவித்த அறக்கருத்துக்களை அவன் ஆழ்ந்து கற்று ஒழுக்கத்தால் சிறந்த நன்மகனாக வளர்ந்தான். கல்வி கேள்விகளில் சிறந்ததோடு ஆன்ற ஒழுக்கம் மிக்கவனாக வளர்ந்தான். வயதிற்கேற்ப படிப்பும் கலைகளும் கற்றான். வீரனாவதற்கு வேண்டிய வித்தைகளை பெற யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மரப்போர், விற்போர் முதலிய படைக்கல பயிற்சிகளை கற்று நிகரற்ற வீரமுடையவனாக திகழ்ந்தான். யாழ், குழல் முதலிய இசைக்கலைகளிலும் தேர்ந்தவனாக விளங்கினான். கல்வி நலனும் படைப்பயிற்சியும் கற்ற அக்காளையை அவன் ஆசிரியராக விளங்கிய அச்சனந்தி என்பார் அருகு அழைத்து அன்பு குலைய பேசி எதிர்காலத்தை வரைபடம் காட்டி அறிவுறுத்தினார். அவர் ராசமாபுரத்தில் நீண்ட காலம் தங்கியவர். அதனால் அவர் அங்கு நடந்தவை எல்லாம் கேட்டு அறிந்தவராக இருந்தார். கந்துக்கடன் இல்லத்துக்கு வந்தபோது சீவகனின் தாய் சுனந்தி அவரை இன்முகம் காட்டி நல்வரவு தந்து அவர் பசிக்கு உணவு அளித்து களைப்பை போக்கினாள். பச்சிலம் குழந்தையாக இருந்த இந்த பவித்திரனை கண்டதும் அவர் இதுவரை உழந்து வந்த யானை தீ என்னும் நோய் நீங்க பெற்று பொலிவோடு விளங்கினார். அன்பும் பண்பும் மிக்க அந்த குடும்பத்தில் அடியெடுத்து வைத்த போது அவர் நோய் நொடி நீங்கி நலம் மிக்க யாக்கை பெற்றார். அது அவருக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் தந்தது. காளை கதிரவனை போல ஒளி வீசிய அந்த வாழை குமரனுக்கு தான் அறிந்த படைக்கல பயிற்சியை கற்றுத்தருவதில் பெருமை கண்டார். நாள் செல்ல செல்ல அவன் நாட்டு இளவரசன் என்பதையும் அறிந்து கொண்டார். எனவே அவனுக்கு கல்வி கற்பிப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கொண்டார். இதுவரை சீவகன் அறியாத சில உண்மைகளை கதை சொல்வது போல அவனுக்கு எடுத்துரைத்தார். நான் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். இந்த நாட்டின் ஆட்சி சீர்குலைந்திருக்கிறது. காரணம் தெரியுமா? மன்னவன் மக்களுக்கு உயிர் போன்றவன். அவன் மரியவன் காக்கும் மயில் போல மக்களை காக்க வேண்டும். நாடு என்பது நிலத்தால் சிறப்பு பெறுவது இல்லை. அது மேடாயினும் சரி, காடாயினும் சரி, விளையும் நிலமாயினும் சரி, விளையாத கரம்பு நிலமாயினும் சரி, அதனால் மட்டும் மக்கள் வளமுடன் வாழ்வது இல்லை. அதை ஆளும் அரசன் நாட்டை செம்மையாக ஆட்சி செய்தால்தான் செழுமை சேரும், அறம் நிலைக்கும், மக்கள் மக்களாக வாழ்வர். உண்பதற்கு உணவும் உடுக்க உடையும் வாழ வசதிகள் மட்டும் இருந்தால் போதுமா? மாந்தர் ஒழுக்கம் மிக்கவராக வாழ வேண்டும். இன்று எந்த நிலையில் நாடு இருக்கிறது? தலைவன் ஒழுக்க கேடனாக இருக்கிறான். காம கணிகையரை ஏமமாக அடைந்து இன்ப கேளிக்கையில் ஈடுபட்டு நாட்டு பொருளை நாசமாக்குகிறான். நல்லோர் உரைகளை நாடாது அல்லோர் இலி சொற்களை கேட்டு நெறி தவறுகிறான். இந்த நிலை மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாடு சீர்படும் என்று கூறினார். அவன் நாட்டு அரசனாயிற்றே, அவனை எப்படி அகற்ற முடியும்? அதுதான் இல்லை. இதிலே ஒரு வரலாறே அடங்கியிருக்கிறது. இந்த நாட்டை ஆண்டவன் கச்சனந்தன் என்பவன். அவன் ஆட்சி காலத்தில் நாடு சீராக இருந்தது. அவன் வயதில் இளைஞன். அதனால் அவன் ஒரு தவறு செய்துவிட்டான். அவன் மாமன் மகளை மணந்து ஆட்சியை இந்த கட்டியங்காரனிடம் ஒப்புவித்து தன் புது மனைவியோடு இன்பமாக காலம் கடத்தினான். கட்டியங்காரன் அப்பொழுது அமைச்சனாக இருந்தான். அவன் அரசை கொன்று ஆட்சியை தனது உடைமையாக்கி கொண்டான். அரசனுக்கு பிள்ளைக்குட்டி எதுவும் பிறக்கவில்லையா? புத்திசாலித்தனமாக மயிர்பொறி ஒன்றில் தன் மனைவியை ஏற்றி அனுப்பினான். அது இடுகாட்டில் இறங்கியது. அங்கே அவன் மனைவி ஒரு மகனை பெற்றாள். அவன் உயிரோடு இருக்கிறானா? அவன் என்ன செய்கிறான்? ஏறக்குறைய உன் வயதுதான் இருப்பான். அவன் எங்கே வளர்கிறானோ, என்ன செய்கிறானோ, அவன் தாய் என்ன ஆனாலோ எதுவும் தெரிய வாய்ப்பில்லை என்றார். ஐயா, அவன் இருக்குமிடம் சொன்னால் அவனை அழைத்து வருவேன். இவனை எதிர்த்து ஆட்சியை அவனிடம் ஒப்புவிப்பேன். மக்களை புரட்சி செய்ய சொல்லி தூண்டி விடுவேன் என்றான். அவசரப்படாதே, இன்னும் 1 வருஷம் போகட்டும். அதற்கு பிறகுதான் இவனை எதிர்க்க முடியும் என்றார். முதலில் அவனை எப்படி தேடுவது, அதை சொல்லுங்கள் என்றான். நீ நேரே வீட்டுக்கு போ. நிலை கண்ணாடி முன்னில் அதில் ஒருவன் நிழலாடுவான். அவன்தான் அந்த இளைஞன், அரச மகன் சீவகன் என்றார். அவசரப்படாதே, நீ இப்பொழுது கந்துக்கடனின் மகன். பிறப்பால் அரச மகனாயினும் அதற்கு வேண்டிய சிறப்புகள் உன்னிடம் இல்லை. அதற்கு வேண்டிய தகுதிகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அரச மகளிரை மணந்து அவர்கள் துணை கொண்டு படை திரட்டி அவனை எதிர்க்க வேண்டும். நீ இப்பொழுது தனி மனிதன். தனிமரம் தோப்பாகாது. படைத்துணை இல்லாமல் அவனை எதிர்க்க இயலாது. காலம், இடம், துணைவழி 3ம் சேரும்போது எதிர்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறி அவனை விட்டு பிரிந்தார். அவர் தம் வரலாற்றை அவனுக்கு எடுத்து கூறினார். வெள்ளிமலை என்னும் பகுதியில் வாரணவாசி என்னும் ஊருக்கு அரசனாக இருந்தவர் தவம் செய்ய வேண்டிய நாட்டை தம் மகனிடம் ஒப்புவித்து தென்புலம் நோக்கி வந்தார். வரும்போது யானைத்தீ என்னும் நோய் அவரை வாட்ட அது தீர பல தலங்களும் சுற்றி வந்தார். ராசமாபுரம் வந்த பிறகு சுனந்தியின் கைச்சோறு உண்ட பின் தன் மெய்ச்சோர்வு நீங்கி நோயற்ற வாழ்வை அடைந்தார். அதற்கு கைமாறாகவே சீவகனுக்கு படைக்கல பயிற்சி அளித்தார். இவ்வரலாற்றை சொல்லி சீவகனிடம் விடை பெற்றார். நன்றி, வணக்கம்.